சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனா முத்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ரோகிணி வந்து கிருஷ்ணை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. கிருஷ்காக நிறைய டாய்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ரோகிணி அதை போனதுமே நம்ம கிருஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்க, அவங்க அம்மா வந்து இங்கே பாரு, நீ என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் வெறுப்பா நம்ம ரோகிணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கிற அந்த செகண்டில் அடுத்த காலிங் பில் வருது. இதை பார்த்ததுமே நம்ம மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ரோகிணியோட அம்மா, ரோகிணி மீனாவும் முத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி போய் மறைஞ்சிக்கிறாங்க. மறைஞ்சிக்கிட்டதும் நம்ம முத்து மீனாவும் உள்ளே வந்து கிருஷ்ணை கூப்பிட்டு கிருஷ்காக டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. உள்ளே வந்த இவங்கள வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்லாமல் நீ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியில் துரத்தி விடுறதுலே குறியாக இருக்காங்க ரோகிணியோட அம்மா. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி தான். ரோகிணி உள்ளே இருந்து அவங்கள போக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் காட்டிகிட்டே இருக்கு. வேறு வழி இல்லாமல் ரோகிணியோட அம்மாவும் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மகேஸ்வரி கிட்ட, மகேஸ்வரி கோயில் போகணுன்னு சொல்லியிருந்தல, நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் நாசுக்காக பேசிக்கிற விஷயம் நம்ம மீனாவுக்கு புரியுதுனால என்ன பண்ணாங்கன்னா, என்னங்க நம்ம போகலாம் வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு சொன்னீங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விருப்பம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததும் நம்ம முத்து வந்து, என்னாச்சு மீனா, ஏன் அவங்கக்கிட்ட எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குல்ல, கிறிஷோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து, ஏங்க எனக்கு கிறிஷோட பாட்டி ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க நம்ம எப்போ போவோம் அப்படிங்கிறதுலே குறியாக இருந்தாங்க, உட்காருங்க டீ சாப்பிட்றீங்களான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம முத்து வந்து, சரி விடு மீனா, எனக்கு எதுவுமே சுற்றி வலிச்சு பேசினா புரியாது, நேராக பேசினா தானே புரியும், அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நம்ம கிறிஷை பார்க்க வந்து பார்த்தாச்சுல, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் என்ன பண்ணுறாங்கன்னு மீனான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியா, அதாவது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் பொக்கே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பொக்கேவை ரெடி பண்ணுறாங்க. அதை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நம்ம முத்து வந்து காட்டினதுமே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம விஜயா மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, இது யாருமே செய்யாத புதிய அற்புதமா, ஒரு பிஸ்னஸை தாண்டி இன்னொரு பிஸ்னஸ்க்கு போகிறல, பூ வியாபாரம்னா கூட ஃபங்க்ஷன் அப்படின்னா பூ கொடுத்தா நல்லாயிருக்கும், இது என்ன பல பொக்கே அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேச பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ரோகிணி விஜயா 3 பேருமே ஒரே தாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அண்ணாமலை, ரவி, அதுக்கப்புறம் நம்ம முத்து மீனாவை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. கூடவே நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, இது நான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணுறேன்னா நீங்கள் ஒன்றும் டோன்ட் வெரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுங்களாம் எங்கேருந்து உருப்பிட போதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா யோசிக்கிறாங்க. விஜயாவோட இந்த எண்ணத்துக்கு கூடிய சீக்கிரம் நம்ம மீனாவோட பிஸ்னஸ் வந்து முற்றுப்புள்ளி வைக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.